உலகத்துக்கே நீங்க தான் பிரசிடென்ட்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட வெளியே சுத்துவேன், நிறைய காசு வரும்ல. ஏங்க உலகத்துக்கே பிரசிடென்ட்னா உலகத்தையே காப்பாற்றணும், ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப்பு போவீங்களா? இல்ல ப்ரோ, ஜாலியா இருக்கும்ல. வெரி நைஸ். நான் அப்படிதான் இருக்கணும், நான் எதுவும் தப்பா சொல்லி. ஓகே. எல்லா பார்லரையும் ஓபன் பண்ண சொல்லிடுவேன் ஃப்ரீயா. ஐஸ்கிரீம் பார்லரா? பார்லர் மேக்கப் பியூட்டி பார்லரா? ஓ, ரொம்ப அவசியம், இல்லைன்னா கஷ்டம். ஆமா, ரொம்ப லிப்ஸ்டிக்லாம் ஃப்ரீயா சும்மா போறவங்களுக்குலாம் கொடுக்க சொல்லுவேன். அதுக்கப்புறம் மேக்கப் ப்ராடக்ட்லாம் யார் எந்த பார்லர் வேணா போய் பண்ணிக்கலாம். ஏன் இப்படி வச்சுக்கலாமே, கீழே எல்லா மேக்கப் ப்ராடக்ட்டையும் கீழே கொட்டி வச்சிருவேன், யார் வேணாலும் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது ரூல் போடுவேன். ஐயோ, அந்த மாதிரிலாம் இல்ல. அப்புறம் எக்ஸாம்லாம் வைக்க கூடாது. போதுமா? இது வரைக்கும் நீங்க பண்ணதே போதும். தேங்க்யூ. மொபைல் யூஸ் பண்ணுறது கம்மி பண்ணுவேன், மொபைல் அடிக்ஷனை குறைக்கும். இந்த ஷோவே நிறைய பேர் மொபைல்ல பார்ப்பாங்க, டிவியில பார்ப்பாங்க. மொபைல் அடிக்ஷன் கம்மி பண்ணா என்ன ஆகுறது? மொபைல் அடிக்ஷன் இல்லாமல் நிறைய இருக்குண்ணா. இருக்கட்டு. உலகத்துக்கே நீங்க தான் பிரசிடென்ட்ன்றாங்க, இப்போ என்ன பண்ணுவீங்க? ஃபுட் எல்லாருக்கும் ஃப்ரீயாக 30 ரூபா பிரியாணி நல்லா ஃப்ரீயாக போட வேண்டியது, வயிறு நிறைய போட வேண்டியது. 30 ரூபா பிரியாணிக்கு நீங்க அவ்வளோ அடிக்ட் ஆயிருக்கீங்க? சிக்கனா இல்லை இது சிக்கன் மட்டன் எல்லாமே போடலாம். திடீர்னு ஒரு நாள் நீங்க தான் உலகத்துக்கே பிரசிடென்ட்னு சொல்லிடுறாங்க, என்ன பண்ணுவீங்க? ஃபாரின் கண்ட்ரிக்கு எல்லாருக்கும் பாஸ் எடுத்து கொடுப்போம், ஸ்பெசிஃபிக்காக கேர்ள்ஸ்க்கு வந்து கொரியாவுக்கு போகிறதுக்கு. அது என்ன இங்கேருந்து இவ்வளோ இருக்கும்போது கொரியா? பிகாஸ் நிறைய பேர் இப்போ கேபாப் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அதனால இங்க நிறைய ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, பட்டரா பிடிஎஸ்ஸா? பிடிஎஸ் ஃபேனா நீங்க? நானும் பிடிஎஸ் ஃபேன் தான், ஆனால் அப்படின்னா என்னன்னு தெரியாது எனக்கு. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டுக்கு தான் ரூல்ஸ் போடுவேன், சீக்கிரமா ஒரு 9 o'clock வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. 9 o'clock சீக்கிரமாவா? எங்க ஹஸ்பண்ட்லாம் 11 o'clock 11:30க்குலாம் வராங்க நைட்டு வீட்டுக்கு. போடுங்க ரூல், 6 மணி 5 மணிக்கெல்லாம் வீட்டில் இருக்கணும்னு ரூல் போடுங்க. 5 o'clock இல்ல 5:30க்குள்ள வீட்ல இருக்கணும், இல்லன்னா ஹஸ்பண்ட் கண்டிப்பா எதனா ஒரு செம்ம தண்டனையா கொடுக்குற மாதிரி கம்பல்சரி. ரொம்ப சீரியஸான வேர்ல்டு பிரசிடென்ட் தான் நீங்க. தேங்க்யூ. இப்போ திடீர்னு ஒரு நாள் உலகத்துக்கே நீங்க தான் பிரசிடென்ட் அப்படின்ட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, முதல் வேலை என்ன பண்ணுவீங்க? தூங்குவேன். தூக்கம் இல்லாம கஷ்டப்படுற இந்த பிரியாவை பாருங்க மக்களே, தூங்குவேன்னு சொல்றேன். இப்பவும் அதானே பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா? கொஞ்சம் நல்லா தூங்கும். இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் தூங்குறேன். கம்மியாக தான் தூங்குறீங்க? அப்போ கொஞ்சம் நிம்மதியாக தூங்குவேன், மற்றவங்க கிட்ட வேலை கொடுத்துட்டு. வெரி நைஸ், அப்படிதான் இருக்கணும். தேங்க்யூ. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கிற உமன்ஸ்க்கு எல்லாமே பாஸ்போர்ட்டே இல்லாம உலகத்தையே சுத்திட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி. உங்களுக்குமா? எனக்கு தான் ஃபர்ஸ்ட். அப்போ கூட ஹஸ்பண்ட்லாம் வேணாம். ஹஸ்பண்ட் கூட்டு போக வேண்டாம்? ஹஸ்பண்ட்லாம் வேணாம், தனியா சுத்திட்டு. ஹஸ்பண்ட் வந்துடாதீங்க, நாங்க தனியா போயிட்டு வந்துக்கிறோம், அதானே? ஆமா. வீக்லி 3 days எங்காச்சும் 3 கிளப் போய் சுற்றி பார்த்துட்டு, ஸ்பேஸை போய் சுற்றி பார்த்துட்டு வரோம். அதாவது மற்றவங்களாவது ஏதோ கொஞ்சம் கருணையோட மற்ற ஊர் மற்ற ஃபாரின் கண்ட்ரின்னாங்க, டைரக்டா 3 1 2லாம் கிடையாது. உலகத்துக்கே நீங்க தான் வந்து பிரசிடென்ட்னு சொல்லிடுறாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? தங்கம் விலை ரொம்ப அதிகமா இருக்குல்ல சார், ஸோ தங்கத்திலேயே வந்து என்னை வந்து ஒரு சுரூபமா எவ்வளோ ஹைட்டுக்கு? என்ன மாதிரி 6 அடிக்கு சார் என் ஹைட்டுக்கு. பாகுபலி சைஸுக்கு ஹைட்டுக்கு பாகுபலி படத்துல ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே. உலகத்துக்கே நீங்க தான் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிடுறாங்க, என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு வீட்டுக்கு தேவையான ஒய்ஃபுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சிட வேண்டியதான், அப்புறம் நாட்டுக்கு தேவையானது செய்யும். இல்லை நாட்டுக்கு அதுக்கெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், இந்த வீட்டுக்கு தேவையானது என்னென்ன பண்ணுவீங்க? ஃப்ரிட்ஜ் வாங்குவேன். ஃப்ரிட்ஜெலாம் ஆல்ரெடி இருக்கு. ஒரு நல்ல ஒரு நல்ல வீடு, ஃபஸ்ட்டு வீடு, காரு. ஓகே ஓகேவா? ஸோ ஒரு க்ரூஸ் ஒன்று வாங்கலாம்னு பார்க்குறேன், ஜாலியாக என்ஜாய் பண்ணி. பெரிய ஷிப்பு, ஒரு ஃப்ளைட்டு தனியாக வாங்கிட வேண்டியதான், அவ்வளோதானே. இப்போ எல்லாரும் அதானே செய்கிறாங்க. ஓகே, நான் தெரியாமல் கேட்டேன் நான்.